சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்து தொடர்பாக ஓட்டுநர் ஜனார்தனன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம். தற்பொழுது ஓட்டுநர் ஜனார்தனனுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அவர் மேல என்னென்ன பிரிவுகளில் தற்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது? தற்போதைய அப்டேட்டட் தகவல்கள் என்னென்ன இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? சேலம் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு கோடை விடுமுறை என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் ஏற்காடு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் வழக்கத்தை விட அதிக அளவிலான பயணிகள் ஏற்றி செல்லப்படுகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அதில் 69 பேர் பயணித்தார்கள். இந்த நிலையில் சேலம் ஏற்காடு சாலையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து பேருந்து வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து 11வது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் இந்த விபத்தில் 64 பேர் காயமடைந்தார்கள். இதில் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதில் இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அனைவரும் இந்த விபத்தில் காயமடைந்த 64 பேர் உட்பட அனைவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஏற்காடு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பேருந்தை இயக்க வேண்டும். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்ட பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டதாக விசாரணை தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் பேருந்து இயக்கிய மணி என்கின்ற ஜனார்தனன் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினர் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். குறிப்பாக மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஆபத்தாக இயக்குதல், மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக கவனக்குறைவாக வாகனத்தை இயக்குதல் மற்றும் கவனக்குறைவாக பேருந்தை இயக்கி கொடுங்காயங்களை ஏற்படுத்தல் மற்றும் தனது செயலால் கொலையில்லாத மரணத்தை விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்காடு மலைப்பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தற்பொழுது தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கு. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த தனியார் பேருந்தை பள்ளத்தில் கவிழ்ந்த போது அப்பொழுது பேருந்திலிருந்து வெளியே குதித்த ஓட்டுநர் அவருக்கு கைமுறிவு ஏற்பட்டுள்ளது. பின்னர் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனைக்கு வராமல் அவர் தலைமறைவாக இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியே இருக்கு. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி போக்குவரத்து துறைக்கு காவல்துறை பரிந்துரை செய்துள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்காடு மலைப்பாதையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படும் பேருந்துகள் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளரை காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் விபத்து ஏற்பட்ட 5 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக முதல்வர் இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மற்றும் இந்த இறப்பினால் வாடும் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் தனது கருத்தை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக இந்த 5 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த துயரத்துக்குள்ளானதாகவும், அதே போன்று விபத்து குறித்த தகவல் அறிந்த பிறகு உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த மேற்கொள்ள அறிவுறுத்தியதாகவும், அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உயிர்காப்பு சிகிச்சைகளும் அளிப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிட்டதாக தெரிவித்திருக்காரு. அதே போன்று விபத்தில் உயிரிழந்து வாடும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்காரு. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரணங்கள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கார். தமிழ்ச்செல்வன், தற்போது இந்த விபத்துல காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? எல்லாருமே அங்க சேலம் அரசு மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? வேற மருத்துவமனைகளுக்கும் மாற்றப்பட்டிருக்கிறார்களா? அது குறித்த தகவல்கள் என்ன? குறிப்பாக சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் நேற்று சேலம் நோக்கி கொண்டிருந்த பேருந்து குறிப்பாக 13வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. அந்த பேருந்தில் 69 பயணிகள் பயணித்ததாக தெரிகிறது. குறிப்பாக இதில் காயமடைந்தவர்கள் பார்த்தா 64 பேர் காயமடைந்திருக்காங்க. இதில் 6 பேர் கொடும் காயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் 58 பேர்களுக்கு குறிப்பாக கை, கால் மற்றும் எறும்பு முடி உள்ளிட்ட அனைத்து பகுதியுமே பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதன் காரணமாக அனைவரும் அந்தந்த சிகிச்சை பிரிவில் தனித்தனியாக அனுமதிக்கப்பட்டு அங்கு உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது.
நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் அந்த தொடர்புடைய ஓட்டுநருக்கு 5 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.